ஓகே, நம்ம அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் போலார் ஃபார்ம் அப்படின்னு பார்க்குறோம். இஃப் Z1 is equal to R1 cos theta 1 plus I sin theta 2, Z2 is equal to R2 into cos theta 2 plus I sin theta 2 அப்படி இருந்ததுன்னா Z1 is into Z2 is equal to R1 into R2 in terms of cos of theta 1 plus theta 2 plus I sin of theta 1 plus theta 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆர்குமெண்ட்லேருந்து கேட்குறாங்க. சரி, இந்த கொஸ்டின் நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ட்கட்டாக நம்ம போடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா போடலாம். எப்படின்னா நீங்கள் வந்து யூலர் ஃபார்ம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது கொடுத்துக்கூடிய கொஸ்டினை நீங்கள் நம்ம வசதிக்காக என்ன எழுதிக்கலாம், Z1 அப்படின்னு எழுதிக்கிட்டு R1 into e power I theta 1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி Z2 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா R2 into e power I theta 2 இப்படி எடுத்து போடலாமான்னா தாராளமாக போடலாம். சரிங்களா? அப்போது எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா Z1 Z2 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா R1 e power I theta 1 into R2 e power I theta 2. சரிங்களா? என்ன ஆகிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா R1 R2 ஆகிடும், R1 into R2. சரிங்களா? பவரில் ஈனோட பவரில் இருக்கிறதுனால இது e power I ஆட் ஆகும். ஸோ என்ன பண்ணிங்கன்னா ஐயை வெளியே எடுத்துடுறேன், theta 1 plus theta 2. ஸோ முடிஞ்சிச்சு. அப்போது வித்தின் ஒன் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சம் வந்து நம்ம முடிச்சிட்டோம். இப்போது இதில் தான் எனக்கு என்ன கேட்பாங்க, சப்போஸ் எனக்கு வந்து மாடுலஸ் ஆஃப் Z1 Z2 அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் ஐ வாண்ட் அப்ளை மாடுலஸ் ஆஃப் R1 R2 மாடுலஸ் ஆஃப் e power I theta 1 theta 2. ஸோ இதில் என்ன ஆகிடும்னா எனக்கு R1 R2 மட்டும் வரும். ஸோ இங்கே என்ன ஆயிடுச்சு எனக்கு 1. ஸோ அப்போ R1 R2 அப்படின்னு நான் ப்ரூவ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்ட் ஆஃப் Z1 into Z2. ஆர்குமெண்ட் அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் ஆம்ப்ளிடியூட், அதாவது ஆங்கிள் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஆங்கிள் அப்படின்னு சொன்னால் எங்கள் ப்ராடக்ட்டில் என்ன ஆங்கிள் வருதுன்றது நம்ம எடுத்துக்கிட்டால் போதுமானது. theta 1 plus theta 2. அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் இப்போ நான் ஆர்குமெண்ட் ஆஃப் theta 1 அப்படின்னு சொன்னால் என்ன, எதனுடைய theta 1 அப்படின்னு சொன்னால் Z1 theta 1. அதனால் என்ன எழுதிக்கலாம்னா ஆர்குமெண்ட் ஆஃப் Z2. theta 2ன்றது எதனுடைய ஆங்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Z1 காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ஆங்கிள். அதனால் Z1 ஆங்கிள் அப்படின்றத நம்ம எழுதிக்கலாம். அப்போ ஈஸியாக ஆர்குமெண்ட் ஆஃப் Z1 Z2 is equal to ஆர்குமெண்ட் ஆஃப் Z1 plus ஆர்குமெண்ட் ஆஃப் Z2 அப்படின்றத ஈஸியாக நம்ம முடிச்சுக்கலாம். சார் இதே கொஸ்டின் வந்து நம்ம என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிவைடில் கொடுத்தா என்ன ஆகும், சரிங்களா? அதாவது Z1 by Z2 is equal to R1 by R2 into cos theta 1 minus theta 2 minus I sin of theta 1 minus theta 2 இருக்குன்னா சேம் ப்ரொசீஜர் தான். நம்ம வந்து அதுக்கடுத்த ரிசல்ட் நம்ம பார்க்குறோம். அதாவது Z1 divided by Z2 அப்படின்னு சொன்னால் R1 divided by R2 I mean e power I theta 1 divided by e power I theta 2. அதாவது R1 into e power I theta 1 divided by R2 into e power I theta 2. அப்போ R1 by R2 தான் வச்சுக்க போகிறோம். இந்த e power I theta 2 மேலே வந்துச்சுன்னா என்னன்னா மைனஸாக மாறிடும். சரிங்களா? இப்போ என்ன எழுதிக்கலாம், R1 divided by R2 e power I வெளியே எடுத்துடுங்க, theta 1 minus theta 2. அப்போ எனக்கு தேவையான Z1 by Z2 கிடைச்சிச்சு. ரைட்? இப்போ நம்ம இதுக்கு மாடுலஸ் எடுத்துக்கிங்கன்னு வச்சுக்கோங்களேன், Z1 divided by Z2 மாடுலஸ் எடுத்திங்கன்னா எகெயின் மாடுலஸ் எடுப்பீங்க. அப்போ R1 divided by என்னன்னா R2 இதுக்கு மாடுலஸ், தென் e power I theta 1 minus theta 2 இதுக்கு மாடுலஸ். இப்போ இது வந்து ஆயிடுச்சுன்னா மாடுலஸ் R1 ஜஸ்ட் R1 divided by R2 வரும். இதுக்கு என்ன ஆயிடுனா 1. இந்த R1 by R2 அப்படின்றத நம்ம என்ன எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா Z1 divided by Z2 அப்படி நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா R1ன்றது ஜஸ்ட் அந்த ஆங்கிள் ஆர்குமெண்ட் கிடையாது, மாடுலஸ் வேல்யூ. சரிங்களா? ஸோ அதனால் R1 is equal to Z1, R2 is equal to Z2 அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஆர்குமெண்ட் ஆஃப் Z1 வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்ட் ஆஃப் Z1 divided by Z2 வேணும்னா நம்ம என்ன ஜஸ்ட் வந்து ஆங்கிள் தான். ஸோ என்னோட ஆங்கிள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா theta 1 மைனஸ் நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு theta 2. இப்போ theta 1 மைனஸ் theta 2 அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்ட் ஆஃப் Z1 மைனஸ் என்ன ஆயிடுச்சு ஆர்குமெண்ட் ஆஃப் Z2. ஸோ நம்மளுக்கு பிஃபோர் நம்ம ப்ராடக்ட்லேயே நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா R1 R2 மட்டும் எடுத்துக்கிட்டோம். ஸோ இந்த இடத்துல நம்ம எழுதணும்னாலும் ஆசைப்படும் இப்படி எழுதிக்கலாம், மாடுலஸ் ஆஃப் Z1 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் Z2. அப்போ மாடுலஸ் ஆஃப் Z1 Z2 அப்படின்றது மாடுலஸ் ஆஃப் Z1 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் Z2 அந்த கேட்டகரியில் நம்மளுக்கு போயிடும். சரிங்களா? இப்போது இது எல்லாமே சேர்ந்து நம்மளுக்கு வந்து 4 ப்ராப்பர்ட்டிஸ். சரிங்களா? அதாவது மறுபடியும் கொஸ்டின் சொல்கிறேன். Z1 is equal to R1 into cos theta 1 plus I sin theta 2 sin theta 1. Z2ன்றது R2 into cos theta 2 plus I sin theta 2 இருந்தால் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் நம்மளுக்கு கேட்குறாங்க. நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு, தென் எழுதியாச்சு. இது ப்ராப்பர்ட்டி நம்பர் 1 என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம கொஸ்டின் வந்து Z கொடுத்துருப்பாங்க. நான் வந்து உங்களுக்கு Z1 ஏன்னா இதோட ஃபார்மேட்லேயே இருக்கட்டும் அப்படின்றதுக்காக எழுதிக்கிறோம். இப்போ Z இன்வர்ஸ் அப்படின்றத நம்ம இந்த மாதிரி ப்ரூவ் பண்ண போகிறோம். இதுவும் நம்ம ஈஸியாக நம்ம வந்து ப்ரூவ் பண்ணிட்டு போயிடலாம். எப்படின்னா நம்ம Z1 அப்படின்றது R1 into e power I
theta 1 அப்படி நம்ம எழுதிக்கலாம் சரிங்களா இப்போ எனக்கு என்ன வேணும்னா z இன்வர்ஸ் z1 உடைய இன்வர்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னா 1 divided by என்னதுன்னா z1 1 by z1 1 by r1 into e power I theta 1 so இப்போ இது 1 by r1 இது e power minus I theta 1 சரிங்களா இப்போ 1 divided by r power 1 e power I theta 1 nothing but என்னன்னா cos theta 1 minus I sin theta 1 so z1 உடைய இன்வர்ஸ் நாம இதே மாதிரி ப்ரூவ் பண்ணலாம் ஸோ இந்த எல்லா ப்ராப்பர்ட்டிஸை சேர்த்து நம்மளுக்கு என்னவா கேட்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஸ்டின் எப்படி கேட்டுருவாங்க write the properties of polar form or explain the properties of polar form அப்படின்னு கேட்பாங்க நம்ம இதுக்கும் நம்ம தயாராக இருக்கணும் சரிங்களா தேங்க்யூ